திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 15வது வாக்கியம். ஏதேனும் என்றேனோ குலசேகரர் போலே. குலசேகர ஆழ்வார் ஒரு நாட்டோட ராஜாவா இருந்தார். அவருக்கு ரொம்ப வருஷமாவே ராம பக்தி. அவர் ராமர் மேல அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமா நாட்டோட ராஜாவா இருந்தா கூட பக்தியில அவரோட மனசு ஜாஸ்தி லயிச்சதுனால நாட்டை துறந்து கஷேத்ராடனம் போறார். நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்ல நிறைய பாசுரங்கள்லாம் பாடுறார். கடைசியில திருப்பதி கோயிலுக்கு வர்றார். திருப்பதி கஷேத்திரத்துல வந்துட்டு அங்க இருக்கிற 7 மலைகளை தரிசனம் பண்ணிட்டு அந்த கஷேத்திரத்துல நான் ஏதாவது ஒன்னா நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்கள்லாம் இந்த மாதிரி நான் இருக்கணும், அந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். முதல்ல தான் ஒரு கொக்கா இருக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனா கொக்குக்கு ரெக்கை இருக்கு, அதனால கொக்கு பறந்து போயிடும். அது நிரந்தரமா கொக்கு மாதிரி இருந்தா நம்ம நிரந்தரமா இங்க இருக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொன்னா யோசிக்கிறார். அது சரியில்லை அப்படின்னு சொல்றார். கொக்கா இருக்கணும்னு நினைக்கிறார். அப்புறம் மீன் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறார். மீன் தண்ணிக்குள்ள இருக்கு, அதனால எப்போதுமே இருக்க முடியும் இல்லையா மீனால, தண்ணி இருக்கிற வரைக்கும். ஆனா தண்ணி இல்லாத போயிடுச்சுன்னா மீன் செத்து போயிடும். அதனால மீன் மாதிரி இருக்க வேண்டாம். சரி, மரமாட்டம் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். மரத்துக்கு கூட யாராவது வெட்டுறதுக்கு வந்துட்டா மரத்துக்கு கூட நிலையான அந்த ஒரு இருப்பு இருக்காது, மரத்தை கூட வெட்டிட்டு போயிடுவா. சரி, புதரா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு அழிவு இருக்கு. இந்த மாதிரி அழியாத நிரந்தரமா திருப்பதி கோவில்ல ஏதேனும் என்றேனோ அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்ற மாதிரி ஏதேனும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஒன்னா சொல்றார். காட்டாறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். அப்புறம் பாதையாகி இருந்துள்ளாமா அப்படின்னு யோசிக்கிறார். கடைசியில வாசப்படி, அதாவது பக்தர்கள் அர்ச்சகர்கள்லாம் அவர்களோட திருவடி படுற மாதிரி குலசேகர ஆழ்வார் படியாக அவர் இருக்கார். திருப்பதியில பெருமாளின் பவழவாய் தினமும் தரிசிச்சுண்டு குலசேகர ஆழ்வார் படி என்ற பெயரோடு அங்க திருப்பதியில இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, ஏதேனும் என்றேனோ குலசேகரர் போலே அப்படின்னு சொல்லிட்டு, குலசேகரர் மாதிரி நான் திருப்பதியில ஏதாவது ஒரு உருவத்துல நான் அங்க இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேனா இல்லையே. அதனால நான் திருக்கோளூர்ல இருக்க லாயக்கில்ல அப்படின்னு சொல்லி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதை முடியுது.